ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 76வது தலைப்பு. வித்யாஸ்தானம். சுதேசம் விதேசம், பழசு புதுசு. தொடர்ச்சி. நவீனம் என்று நாம் எதை நாடி போகிறோமோ அதிலே கரை கண்டவர்கள் பெரும்பாலும் அது பிரயோஜனமில்லை என்றே உணர்ந்து நம் வழிகளுக்கு வந்து கொண்டிருக்கிறார்களாதலால் நாம் நம்முடைய பழைய வழியைத்தான் ஆதாரமாக வைத்துக்கொண்டு அதன்படிதான் செய்ய வேண்டும் என்பது தெளிவு. இப்போது செய்கிற மாதிரி மேல்நாட்டார் களிஷடை என்று ஒதுக்கி தள்ளுகிறவற்றை நாம் கொண்டாடி எடுத்துக்கொள்வதற்காக நான் புது சயின்ஸுகளை படிக்கச் சொல்லவில்லை. நம் வழிக்கு பாதகமில்லாமலே அதற்கு அனுகூலமாகவே ஏதாவது அம்சங்களில் இந்த சயின்ஸுகளின் மூலம் பண்ணிக்கொள்ள முடியுமா என்று தெரிந்து கொள்வதற்கே இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இவை லோகக்ஷேமத்துக்கு பிரயோஜனப்படுமா என்று தெரிந்து கொள்வதற்காகவே கற்றறிய வேண்டும். அல்லது இவற்றில் தப்பு இருந்தால் அதை எடுத்துச் சொல்லி நாம் திருத்துவதற்கும் இவற்றில் நமக்கு ஆழ்ந்த அறிவு இருந்தால்தானே முடியும். அதற்காகவாவது குமாரில பட்டர் பௌத்த தத்துவங்களை கண்டிப்பதற்கே பௌத்த வேஷம் போட்டு அதன் இரகசிய சாஸ்திரங்களை படித்த மாதிரி நாம் மாடர்ன் சயின்ஸை படிக்க வேண்டும். அதில் நல்லதாகவும் பல அம்சம் இல்லாமல் இல்லை. களவும் கற்றுமற என்றார்கள். முதலில் நம் சமயாச்சாரங்களால் நல்லொழுக்கங்களை பாறை மாதிரி உறுதிப்படுத்தி கொண்டு விட்டால் அப்புறம் எதுவும் நம்மை கெடுக்க முடியாது என்ற நிச்சயத்துடன் கெட்டதோ நல்லதோ எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு நல்லது கெட்டதுகளை எடுத்துச் சொல்லலாம். ஆகையால் நாலெட்ஜுக்கு அறிவை வளர்த்து கொள்வதற்கு முன்னால் கேரக்டர் ஒழுக்கம் அவசியம். இல்லாவிட்டால் அறிவு கெட்டதற்கு அப்ளை ஆகி கெட்டதுகளை வளர்க்கும். முதலில் வரவேண்டிய இந்த ஒழுக்கம் மத அனுஷ்டானத்தால் தான் வரும். உபவேதங்கள், மற்ற வித்யைகள், விஞ்ஞானங்கள் யாவும் லௌகிகத்துக்கும் அறிவுக்கும் மட்டுமே பிரயோஜனமானாலும் இவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பேசிக்காக தெய்வ பக்தியும் சமயானுஷ்டானங்களும் இருந்துவிட்டால் அறிவுக்கும் மனோ வளர்ச்சிக்கும் ஏற்பட்ட விஞ்ஞானங்களையும் கலைகளையும் தெரிந்து கொள்வது கூட அந்த அறிவையும் மனசையும் நன்றாக வளர்த்து சுத்தப்படுத்தவே உதவும். அப்புறம் இவற்றை தாண்டி ஆத்மாவிலேயே ஆணி அடித்த மாதிரி நிற்க ஆரம்பத்தில் இவையே உபாயமாயிருக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.